Hello, my dear English lovers and English learners. Welcome back to my channel. இந்த வீடியோ வாயிலாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம செல்ஃப் எவாலுவேஷன் செஞ்சு பார்க்க போறோம். அப்படின்னா என்னன்னா, இந்த வாரம் முழுக்க நம்ம படிச்சது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண போறோம். அது கூடவே சேர்ந்து ஒரு சின்ன டெஸ்ட் எழுத போறோம். ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. She dash to school every day. ஷீன்னு வந்திருக்குது. அப்ப ஹி, ஷி, இட்டு வந்தா வேர்பு கூட எஸ் இல்லைன்னா இஎஸ் வரும். அப்ப இங்க என்ன வரும்? கோஸ் தான் வரும். சரி, இப்போ இது சென்டென்ஸ் இருக்குல்ல, இது என்ன சென்டென்ஸ்? சிம்பிள் ப்ரெசண்டா, இல்ல சிம்பிள் பாஸ்டா, சிம்பிள் ஃபியூச்சரா, ப்ரெசன்ட் கண்டினியூஸா, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டா, இல்ல ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா? இந்த ஆறுல என்னது இது? ஷீ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே. அப்ப எவ்ரிடேன்னு இருக்குது, டெய்லியும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது நிகழ் காலத்துல சொல்ற மாதிரி இருக்குது. அப்ப கோஸ்ன்றது வேர்பு 1ல வருது. அப்ப என்ன வரும்? இது சிம்பிள் பிரசன்ட். சரியா? ஷீ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே. இங்க கோவும் வரும். அந்த ஆப்ஷனும் ரைட்டு தான். ஆனா சப்ஜெக்ட் யூ, வி, தே, ஐ இப்படி இருந்துச்சுன்னா அங்க கோ வரும். அங்க ஷீ தானே இருக்கு. அப்ப வேர்பு கூட எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்க்கணும்ல. அப்போ கோஸ் தான் வரும். சரிங்களா? வென்ட்ன்றது வருமா? கண்டிப்பா வராது. ஏன்னா வென்ட்ன்றது சிம்பிள் பாஸ்ட். சரிங்களா? அடுத்தது பாருங்க. They dash football now. They are playing football now. அவங்க எல்லாரும் இப்ப ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஐஎன்ஜி சேர்ந்து வந்திருக்குது. அப்ப இது என்ன காலம்? இது பிரசன்ட் கண்டினியூஸ். அதுல தான் நம்ம ஐஎன்ஜி சேர்த்து சொல்லுவோம். ஞாபகம் இருக்குது தானே? அடுத்தது பாருங்க. ஐ டேஷ் மை ஹோம்ஒர்க் எஸ்டர்டே. நான் நேத்தியே என் ஹோம்ஒர்க்கை செஞ்சுட்டேனே அப்படின்னு நான் சொல்றேன். இது என்ன வரும்? டூ வருமா, டிட் வருமா, ஹேவ் டன் வருமா, வில் டூ வருமா? கண்டிப்பா வில் டூ வராது, டூவும் வராது. ஏன்னா இது எல்லாமே ஃபியூச்சரு. இன்னொன்று வந்து ப்ரெசண்ட். ஆனா சென்டென்ஸ்ல எஸ்டர்டேன்னு இருக்கு, நேத்திக்கின்னு இருக்கு. அப்போ இது சிம்பிள் பாஸ்ட். சரியா? அப்போ இங்க ஐ டிட் மை ஹோம்ஒர்க் எஸ்டர்டே. நான் நேத்தியே என் ஹோம்ஒர்க்கை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்க. வி டேஷ் சென்னை டுமாரோ. நம்ம நாளைக்கு சென்னைக்கு போறோம். வில் விசிட். வில் விசிட். ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த வில் வரும். மோடல் ஃபார்ம் ஆகி அந்த வில் வரும். மோடல் ஹெல்பிங் வேர்ப் பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்குதா? மோடல் ஹெல்பிங் வேர்ப் இல்ல மோடல் ஆக்சிலரி வேர்ப் பத்தி ஒரு வீடியோ நம்ம அதுக்காகவே அப்லோட் செஞ்சிருந்தோம். யாரெல்லாம் பார்க்கலையோ தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஹி டேஷ் ஹிஸ் ஒர்க் ஆல்ரெடி. அவன் வேலையை ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டான் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இங்க என்ன வரும்? ஃபினிஷ்டா, ஃபினிஷஸா, ஃபினிஷிங்கா, ஹேஸ் ஃபினிஷ்டா? அவன் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டான் நான் சொல்றேன். அப்ப இங்க ஃபினிஷ்டு வருமா, ஹேஸ் ஃபினிஷ்டுன்னு வருமா? நீங்க ஒன்ன நல்லா யோசிக்கணும். இதுல சென்டென்ஸ்ல நேத்திக்கு, எஸ்டர்டே அப்படின்ற மாதிரி வார்த்தை இருந்தாதான் இது சிம்பிள் பாஸ்ட். சரியா? ஆனா சென்டென்ஸ் எப்படி இருக்குது? அவன் நேத்திக்கு முடிச்சிட்டான்றத நான் இப்போ ஒருத்தவங்க கிட்ட சொல்றேன். அப்போ இது என்ன சென்டென்ஸ்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட். சரிங்களா? he has finished his work already. ஓகே, இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஃபினிஷஸ்ன்னு வருமா? வராது. ஏன்னா ஃபினிஷஸ்ன்றது என்ன சென்டென்ஸ்ல வரும்? சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் வரும். அப்போ அது கண்டிப்பா வராது. ஃபினிஷிங் இருக்கு, ஐஎன்ஜி வந்திருக்கு. அப்போ இது என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இது வருமா? இதுவும் வராது. அப்போ ஹேஸ் ஃபினிஷ்டு தான் வரும். ஹி, ஷி, இட்டு பெயர்கள் வந்தா ஹேஸ் வரும். இதுவே ஐ, யூ, வி, தே வந்தா ஹேவ் வரும். இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் முன்னாடி வீடியோல. ஞாபகம் இருக்குதா? எஸ். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஷீ டேஷ் இங்கிலீஷ் ஃபார் 3 months. அவ 3 மாசமா இங்கிலீஷை படிச்சுக்கிட்டே இருக்கிறா. இன்னும் முடிக்கல, படிச்சுக்கிட்டே இருக்கிறா. அப்பனா பாஸ்ட்ல ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு நான் ப்ரெசென்ட்ல பண்ணிட்டே இருக்கிறேன். அப்போ ஹேஸ் பீன் ஸ்டடியிங். இது என்ன காலத்தை சுட்டி காட்டுகிற வாக்கியம்? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஷீ டேஷ் டின்னர் எவ்ரிடே. ஷி குக்ஸ் டின்னர் எவ்ரிடே. இது சிம்பிள் ப்ரெசன்ட். இதை நான் ஏன் எடுத்தோன்னே சிம்பிள் ப்ரெசன்ட்னு சொல்றேன்? நிகழ்காலத்துல ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சொல்றோம். ஷீ குக்ஸ் டின்னர் எவ்ரிடே. அவ்வளவுதான், சிம்பிளா தானே இருக்குது. இங்க ஏன் வேர்பு கூட எஸ் வந்திருக்குது? ஏன்னா சப்ஜெக்ட்ல ஷீ இருக்குது. ரைட்? அடுத்தது பாருங்க. தே டேஷ் கிரிக்கெட் நவ். அவங்க எல்லாரும் இப்போ விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு நான் சொல்றேன். அப்போ எல்லாரும் இப்போ விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செயல். சோ ஐஎன்ஜி வந்திருக்குது. சரிங்களா? அப்போ இது என்ன காலத்தை சுட்டி காட்டுகிற வாக்கியம்? பிரசன்ட் கண்டினியூஸ். ஓகே, தே ஆர் பிளேயிங். ரைட்டா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ டேஷ் ஹிம் எஸ்டர்டே. நான் நேத்தியே அவனை சந்திச்சேன். அப்ப இங்க எஸ்டர்டேன்னு ஒரு ஹிண்ட் இருக்குது.
அப்ப அங்க மெட்டு தான் வரும். மீட்டு, மெட்டு, மீட்ஸ், மீட்டிங் இப்படிதான் மாறும் அந்த வேர்ப். ரைட்டா? அப்ப சென்டென்ஸ்க்கு ஏத்த மாரி நம்ம தான் வேர்ப மாத்தி யோசிக்கணும். வேர்ப் எப்படி மாறும்ன்ற அந்த ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அது தெரியலன்னா நம்மளோட வீடியோஸ ஸ்டார்ட்டிங்ல இருந்து பாருங்க. அத பத்தி நம்ம சைட் பை சைட் சொல்லிட்டே தான் வரோம். ரைட்? அப்போ ஐ மெட் ஹிம் எஸ்டர்டேவா இந்த மீட் அப்படின்ற வார்த்தை மெட்டா மாறுது. சரிங்களா? வேர்ப் மட்டும் தான் அங்க மாறுது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. வி டேஷ் a நியூ பைக் நெக்ஸ்ட் மந்த். நம்ம அடுத்த மாசம் ஒரு நியூ பைக்க வாங்கலாம். புதிய வாகனத்த வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ வில் பை. ஃபியூச்சர்னாலே மோடல் ஆக்ஸிலரி வேர்ப் ஆகிய வில் வரும். ஞாபகம் இருக்குதா? நம்ம மோடல் ஆக்ஸிலரி வேர்ப் வீடியோல இத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபியூச்சர் சென்டென்ஸ்ல சிம்பிள் ஃபியூச்சர்ல வில் கண்டிப்பா வரும். வில் பை. ஓகே. அடுத்தது பாருங்க. ஹி டேஷ் ஹிஸ் ஹோம்வொர்க் ஆல்ரெடி. அவன் ஏற்கனவே அவன் ஹோம்வொர்க்க செஞ்சுட்டான்ப்பா. ஏற்கனவே முடிஞ்ச ஒரு செயல நான் இப்போ ஒருத்தவங்க கிட்ட சொல்றேன். அப்ப பாஸ்ட்ல இருந்து ஒரு விஷயத்த தோண்டி எடுத்துட்டு வந்து நான் பிரசன்ட்ல சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா அங்க ஹாஸ் ஃபினிஷ்டு வரும். சரிங்களா? இங்க ஏன் ஹாஸ் வருது? ஏன்னா அங்க ஹி இருக்குது. ஹி, ஷி, இட் நேம்ஸ் இருந்துச்சுன்னா ஹாஸ் வரும்ல. அதனால தான் அங்க ஹாஸ் இருக்கு. ஃபினிஷ்டுன்னு ஏன் இருக்கு? அந்த வேர்ப் 1 இதுல என்னது? ஃபினிஷ். இப்ப ஃபினிஷ்டுன்றது வேர்ப் 3 சரிங்களா? அதனால தான் ஹாஸ் ஃபினிஷ்டுன்னு இருக்கு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஷி டேஷ் இங்கிலீஷ் ஃபார் 6 months. அவ இங்கிலீஷ் 6 மாசமா கத்துக்கிட்டு இருக்கிறாடா. படிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ பாஸ்ட்ல இருந்து ஒரு விஷயத்த நான் பிரசன்ட்லயும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கன்டினியூஸா அது போயிட்டே இருக்குது. அப்படின்னா அங்க ஹாஸ் பீன் லேர்னிங். ஹாஸ் பீன் லேர்னிங். பீன் கண்டிப்பா வரும். ஏன்னா அது ரூல், ஃபார்முலா. ஹாஸும் ஹேவும் தான் மாறும். ஹாஸ் வருமா, ஹேவ் வருமான்றத சப்ஜெக்ட பொறுத்து நம்ம தான் மாத்தணும். ஷி ஹாஸ் பீன் லேர்னிங். சரிங்களா? ஷி வந்திருக்கிறதுனால ஹாஸ் இருக்கு. அடுத்தது பாருங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தமிழ்ல இருக்கிறத நம்ம இங்கிலீஷ்ல மாத்தணும். நான் தினமும் பள்ளிக்கு செல்கிறேன். ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. இதுல வேர்ப் சென்டர்ல இருக்கு. கோ. ரைட்டா? சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஐ. அப்போ ஐ கோ. இது ஈஸியா நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். இதுவே ஷி, ஹி, இட் இல்ல பேர் இருந்துச்சுன்னா வேர்ப் கோஸா மாறும். ஞாபகம் இருக்குது தானே? எஸ். அப்ப ஐ கோ டு ஸ்கூல். எங்க நான் செல்றேன்? ஸ்கூலுக்கு. எப்போ? எவ்ரிடே. தினமும். அப்ப இப்படிதான் ஒரு சென்டென்ஸ ஃப்ரேம் பண்ணணும். சரியா? ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும். வேர்ப் நெக்ஸ்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்றீங்கன்றது அதுக்கு அடுத்தது தொடர்ச்சியா வரும். சரியா? ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவள் இப்போது புத்தகம் படித்து கொண்டிருக்கிறாள். நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஒரு விஷயம் ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இது என்ன காலத்தை சுட்டிக்காட்டுகிற ஒரு வாக்கியம்? பிரசன்ட் கன்டினியூஸ். He is reading a book now. இப்போ வாசிச்சிட்டு இருக்கா நான் சொல்றேன். சரியா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நேற்று நான் அவரை சந்தித்தேன். I met him yesterday. நடந்து முடிஞ்ச ஒரு செயல். அப்பனா அது சிம்பிள் பாஸ்ட். ஐனா நானு, met அப்படின்றது verb. யார? him. அப்ப இது என்னது? ப்ரொனவுன்ஸ். சரிங்களா? ஐ மெட் ஹிம் எஸ்டர்டே. எப்போ? எஸ்டர்டே நேத்தி. அப்போ நேத்திக்குன்றது லாஸ்ட்ல இருக்கு. சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. வேர்ப் அடுத்தது இருக்கு. யாருன்றது மூணாவதா இருக்குது. சரிங்களா? ஐ மெட் ஹிம் எஸ்டர்டே. நான் நேத்தி அவங்கள சந்திச்சேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நாளை நாங்கள் சென்னைக்கு செல்வோம். We will go to சென்னை tomorrow. இப்போ சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட், will go சிம்பிள் ஃபியூச்சர். ஞாபகம் இருக்குதா? வேர்ப் செகண்ட். எங்க நம்ம செல்கிறோம்? சென்னைக்கு. எப்போ? நாளைக்கு. அது லாஸ்டா இருக்குது. சரியா? அப்ப we will go to சென்னை tomorrow. இப்படிதான் இந்த சென்டென்ஸை இங்கிலீஷ்ல அமைக்கணும். அடுத்தது பாருங்க. அவர் ஏற்கனவே தனது வேலையை முடித்து விட்டார். அவரு முன்னாடியே அவரோட வேலையை முடிச்சுட்டாங்கப்பா அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப எப்படி சொல்லணும் இத? he சப்ஜெக்ட். he வந்திருக்கிறதுனால has வருது. சரியா? he has already finished his work. He has already finished his work. கரெக்ட்? இதுவே அவர் இன்னும் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாருப்பா. இது எப்படி சொல்லணும்? He has been working. அப்படிதான் வரும். சரிங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் 2 மணி நேரமாக படித்துக் கொண்டிருக்கிறேன். ஆரம்பிச்சு இன்னும் முடியல. போயிட்டே இருக்குது. அப்படின்னா I have been studying for 2 hours. 2 மணி நேரமா படிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப இது என்ன சென்டென்ஸ்? என்ன காலம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட்ல இருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு பிரசன்ட்ல நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஓகேவா?
அடுத்தது பாருங்க. ஐ ட்ரிங்க் மில்க் எவ்ரி மார்னிங். இது என்ன சென்டென்ஸ்? இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. எவ்ரி மார்னிங்னும் இருக்கு. அப்போனா, இப்போ நடக்கிற விஷயத்த பத்தி பேசுறேன். அப்போனா சிம்பிள் பிரசன்ட். ஈஸி தானே? அடுத்தது பாருங்க. ஷி இஸ் ரைட்டிங் அ லெட்டர். அவ ஒரு லெட்டர எழுதிட்டு இருக்கிறா. ரைட்டிங் ஐஎன்ஜி இருக்குது. ஈஸி தானே? இது என்ன வரும்? பிரசன்ட் கன்டினியூஸ். அடுத்தது பாருங்க. தே விசிட்டட் சென்னை எஸ்டர்டே. அவங்க நேத்திக்கு சென்னைய விசிட் பண்ணாங்க. எஸ்டர்டேன்னு இருக்குது. நேத்திக்கு. அப்ப இது என்னது? சிம்பிள் பாஸ்ட். அடுத்தது பாருங்க. we will meet tomorrow. நாளைக்கு நம்ம சந்திப்போம். we will meet. will meetன்னு இருக்கு. அப்ப இது சிம்பிள் ஃபியூச்சர். வருங்காலத்தை எதிர்காலத்தை பத்தி சொல்றோம். அடுத்தது he has completed his work. அவன் வேலையை செஞ்சு முடிச்சிட்டான். he has completed. அப்போனா இது என்னது? present perfect. ஓகே. அடுத்தது பாருங்க. I have been waiting for an hour. 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வரல. அப்படின்னு சொல்லுவோம்ல கடுப்புல. அதுதான் present perfect continuous. ரைட்? present perfect continuous சென்டென்ஸை நம்ம ரொட்டீன் லைஃப்ல ஈஸியா யூஸ் பண்ணி பேசினா ரொம்ப ஸ்டைலா இருக்கும், அழகா இருக்கும். நமக்கும் இங்கிலீஷ் நல்லா பேச வருதுன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அதுக்கு தான் இந்த present perfect கன்டினியூஸ் ரொம்ப உதவும். இத நீங்களுமே யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். சரியா? இப்போ நம்ம எந்தெந்த சென்டென்ஸ் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி எப்படி மாறுது, தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு எப்படி பேசணும்ன்றத கத்துக்கிட்டோம். இது எல்லாமே நம்ம பார்த்தது. ஆனா, நீங்க இண்டிவிஜுவலா யாரோட ஹெல்ப்பும் இல்லாம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக, நம்ம ஒரு ஒர்க் ஷீட் மெட்டீரியல ரெடி பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு வேணும்னா, கமெண்ட்ல அதோட லிங்க் இருக்கும். ஒர்க் ஷீட்டோட லிங்க் இருக்கும். அத நீங்க ஆக்சஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல, அப்படி எடுக்கிறது கஷ்டமா இருக்குதுன்னா, வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு, டே 16ஓட ஒர்க் ஷீட் மெட்டீரியல் லிங்க்ன்னு கேட்டீங்கன்னா அனுப்பி விட்டுருவோம். ஓகே. ஸோ தாராளமா நீங்க உங்களுக்கே சோதிச்சு பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா, யோசிக்காம நீங்க மெட்டீரியல வாங்கி எழுதி பாருங்க. ரைட்? அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் கிராமர் பார்ட் இந்த 6 வீடியோவும் கண்டிப்பா பாருங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். தேங்க் யூ.